ஹாய். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் படித்ததை ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். என்னென்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி தான். இயேசு வந்து தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறாங்க. அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். எதனால் நம்ம இயேசுவை வந்து தேவ ஆட்டுக்குட்டி சொல்கிறோம் தெரியுமா? நமக்காக பலியான தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறோம். நமக்காக பலியான, நம்ம பாவங்களுக்காக பலியானார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தேவ ஆட்டு ஏன் பலிடுறாங்க தெரியுமா? அது உங்களுக்கு முன்ன காலத்துலேருந்தே இருக்கு. அது வந்து ஆடு பலிடுறது இப்போ இயேசு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து முன்ன காலத்தில் ஆடை பலிடுவாங்க. ஒரு விசேஷம்னாலும் ஆடை பலிட்டு விருந்து வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு தப்பு, ஒரு குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை நடந்துச்சு, ஏதோ ஒரு இது ஆயிடுச்சு, பாவம் ஆயிடுச்சுன்னா உடனே அந்த பாவத்தை வந்து ஆட்டு மேலே செலுத்தி அதை வந்து பலியிட்டு இப்போ விசேஷமாக கொண்டாடுவாங்க, இது பண்ணுவாங்க. அது அப்போத்துலேருந்தே இருக்குது. இது எதனால் பண்ணாங்கன்னா அந்த பாவம் எல்லாமே போயிடும். அந்த ஆட்டுக்கு மேலே போயிட்டுனா அந்த ஆட்டை ரத்தம் சிந்ததுனால அது எல்லா பாவம்லாம் போயிடும். இந்த பாவம் எப்படி வந்துச்சு தெரியுமா? இந்த பாவம் எதில் இருந்தது? இப்போ ஆட்டுக்குட்டியை பற்றி தெரிஞ்சு இந்த ஆட்டை பலியிடுறதுனால பாவம் போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். இந்த பாவம் எப்படி வந்து உருவானது? நம்மளோட ஆதியாகமம் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து இந்த உலகத்தெல்லாம் படைச்சிட்டு கடைசியாக வந்து மனுஷனை படைக்கிறாரு. மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாரு. அந்த ஏதேன் தோட்டத்தோட எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம், எல்லாத்தையும் நீ புசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆதாமே அவளுக்கு கொடுக்குறாரு அதிகாரத்தை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தின் கனியை மட்டும் நீ புசிக்கூடாது சொல்றாரு. ஆனால் சாத்தான் என்ன பண்றது? பாம்பின் வடிவத்தில் வந்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாம்பின் வடிவத்தில் வந்து என்ன பண்ணுது? ஏவாளை சோதிச்சு, நீ இதை சாப்பிட்டனா நீ உனக்கு ஒரு நாலேஜ் வந்துடும், உனக்கு தேவனா நீ அந்த இதாயிடுவ, ரொம்ப அறிவுலாம் வந்துடும் அப்படின்லாம் சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணி அதை என்ன பண்றது? மிஸ்மரைஸ் பண்ணி அதை சாப்பிட வச்சிருது. அவன் சாப்பிட்டது மட்டும் இல்லாம ஆதாமும் சாப்பிட்றான். தேவன் வந்து கூப்பிட்ட உடனே என்ன பண்றான்? இவன் வந்து இல்லை, நான் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன்னு தெரிய வந்தோடனே, இப்போ இந்த இது சாப்பிட்டுட்டீங்களான்னு தெரிஞ்சுட்டு அவர் கோவப்பட்டு சபிச்சு அமுச்சிடுறாரு. ஏதேன் தோட்டத்தை அமுச்சிடுறாரு. அப்போதுலேருந்தே அந்த பாவம் வந்து அது இருந்தா பாவம் வந்து ஒரு பாம்புனால அந்த பாவம் வந்து இதாயிடுச்சு. ஓகேங்களா? போக போக எல்லா பாவம் நிறைய அதிகரிச்சு கடவுள் என்ன பண்றாரு? அந்த அழிக்க இந்த பாவத்தை தீர்க்கணும்ல. இந்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு கடவுள்? ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இப்போ வந்து அந்த பாவத்தை தீர்க்கணும்னா தன்னையே பலியாக கொடுத்ததான். ஏன்னா ஒரு குடும்பத்தில் உள்ளதுன்னா ஒரு ஆட்டை இது பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த உலகத்தின் பாவத்தை தீர்க்கணும்னா என்ன பண்ண முடியும்? அவரே வந்து பலியானாதான், அந்த ரத்தத்தை சிந்தது மூலமா தான் இது பண்ண முடியும். இது உங்களுக்கு இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? இது மெயின் வந்து இந்த பாயிண்ட் தான். என்னன்னா ஆடை ஏன் சொல்லணும்? ஏன்னா மாடை சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஏதோ மிருகம், சிங்கம், புலி, யானை, எவ்வளோ ரத்தத்தில் எதை வேணா நீங்கள் அடித்து இது பண்ணியிருக்கலாம். ஏன் சிங்கம்னு கூட சொல்லியிருக்கலாம்ல. தேவனை வந்து படியானார், சிங்கமானவர் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஏன் வந்து தேவ ஆட்டுக்குட்டி சொன்னார் தெரியுமா? ஒரு ஆட்டோட ரத்தம் வந்து பாம்போட விஷத்தை முறிக்க தன்மை உள்ளதுன்னுறாங்க. நான் அதை பார்த்து படிச்சிருக்கேன். நீங்கள் வேணா கூகுள் பண்ணி பாருங்களேன். ஒரு ஆட்டோட ரத்தம் வந்து பாம்போட விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை வந்து ஆட்டோட ரத்தத்துக்கு இருக்கான். அதனாலதான் தேவனை வந்து தேவ ஆட்டுக்குட்டின்றாங்க. புரியுதுங்களா? அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு என்ன ஆகணும்? தேவனே வந்து ஆடா வந்தாதான் அந்த சாத்தம், இப்ப பாம்பு வழியில வந்து நம்மள இது பண்ணிச்சுல, பாவத்தை உண்டாக்குச்சுல, அதை விஷத்தை முறிக்கிறதுக்கு தேவனே ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்து பலியானார். யோவான் 1:29 கொடுத்திருக்கு கிளியரா. இதோ உலகத்தின் பாவங்களை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவத்தை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் 1:29 குறிச்சிருக்காங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவ வந்து எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க. உலகத்தின் பாவங்களை தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டியானவர். அவரு இறந்து நமக்காக நம்மளோட பாவத்தை தீர்க்கிறதுக்கு அவரே பலியாகி அவர் ரத்தத்தை சிந்ததுனால
சாத்தானோட விஷம் வந்து முறிஞ்சு போயிடுச்சு. அந்த பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு போச்சு. எல்லாம் நம்ம மேல இருந்த பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு போயிடுது. எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவர் பாத்தீங்களா? தேவ ஆட்டுக்குட்டியானவர், நமக்காக பலியானவர். இதை நான் ரியலைஸ் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். இதில் உங்களுக்கோட கருத்து என்னன்றது கமெண்ட்ல பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கும், தெரியாதவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் என்ன விஷயம்னு. அவ்வளோதான். என்னன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மோர் வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஓகேங்களா? பாய். பிரைஸ் தி லார்ட்.